வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். பொருளாதார நிலையா இருக்கட்டும், தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நீங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நாம சுருக்கமான முறையில பார்த்துடலாம். ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். ரிஷபராசியில கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதம் அடங்கியிருக்குது. ராசிகள ரிஷபராசி ஒரு ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகரகம் பெற்றிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். சுக்கிரன் சொல்லக்கூடியவர் சகல கலைகளுக்கும் சொந்தக்காரங்க, அழகுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். இவரே உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால ரிஷபராசி அன்பர்கள் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி முக அழகு கொண்டவங்களா, ஒரு எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடிய தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க. உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரம், கம்பீரமான தோற்றம் கொண்டிருப்பீங்க. நீண்ட கழுத்து, அகன்ற மார்பு, விரிந்த தோள்களோட கூடவே அழகான அங்கமைப்புக்கு சொந்தக்காரங்க. உங்க கண்களுக்குன்னே ஒரு தனி அழகு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பற்களும் வரிசை அழகா அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சிறப்பாக செயல்படுவாங்க. எடுத்தோம் கவுத்துன்னு இருக்க மாட்டாங்க, வந்தம் போனன்னு இருக்க மாட்டாங்க. எதுலையுமே ஒரு முன்ன நின்று ஆர்வமாக செய்வாங்க. தனக்குன்னு ஒரு கொள்கையோட செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இயல்பாகவே சாமர்த்தியமாக செயல்படுறதும் சாதுரியமாக செயல்படுறது இருக்கும். பார்க்கறதுக்கு வேடிக்கையாகவும் இருப்பாங்க. கவர்ச்சியாக பேசக்கூடிய திறமை இருக்கிறதால எல்லாருமே கவர்ந்து எடுத்துடுவாங்க. பார்க்கறதுக்கு கரடுமுரடாக இருந்தாலும் இயல்பிலேயே இவங்க ஒரு சாதுன்னு சொல்லலாம். ஆனால் கோபம் வந்துட்டா இவங்களால சாது முருண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இவங்க சாதாரணமாக இருக்கும்போது ஒரு சாது மாதிரி தான் இருப்பாங்க. யாராவது இவங்களை கோபப்படுத்திட்டாவோ அவமானப்படுத்திட்டாவோ இவங்களால தாங்கவே முடியாது. இவங்களை யாராவது ஏமாற்ற முயற்சி செஞ்சாலும் சரி, நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் சரி, தேவையில்லாமல் திட்டிட்டிங்களா கூட சரி, எப்பயுமே அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருக்குறாங்க. நம்பிக்கை துரோகம் இது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். உறவினர் வகையில் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைன்னு சொல்லலாம். என்னதான் ரிஷபராசி அன்புகள் நீங்கள் பாடுபட்டாலும், குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாமே செஞ்சாலுமே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அற்புதம்னு சொல்லலாம். உறவினர் வகையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் எளிதாக பழக மாட்டீங்க, சேரவும் மாட்டீங்க. ஆனால் பழகிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவில் இருந்துமே பின்வாங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எடுத்த முடிவு இதுதான், இதில் பின்வாங்க கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியோடு இருப்பீங்க. கற்பனை திறன்கிறது உங்களுக்கு அதிகம்தான். சில நேரங்களில் நீங்கள் கற்பனை திறன்கிறது உங்களுக்கு அதில் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இதனாலே நிறைய குழப்பங்களை சந்திப்பீங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். ரிஷபராசி அன்புகள், நிதர்சனமான உண்மை எதுங்கிறது உங்கள் மனசுக்கு எப்போதும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கக்கூடிய திறமை இருக்கும். இது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கிடும். இதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் ஒரு நுணுக்கத்தை கற்றுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஏராளமான குணங்கள், நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு செம்மறியாடு மாதிரி வாழக்கூடிய நடைமுறை வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு வாழ பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் ஒரு தனித்துவமாக செயல்படணுங்கிற சிந்தனை. ஒரு செம்மறி ஆட்டை பார்த்துருப்பீங்க. முதல்ல போகக்கூடிய ஆடு எந்த திசையில் போகுது, அதுக்கு பின்னாடியே தான் மற்ற ஆடுகள்லாம் போகும். அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வாழ பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் ஒரு தனித்தன்மையோட வாழணும்னு நினைப்பாங்க. நிறைய சிந்தனை, கற்பனை, யோசனைலாம் இருக்கும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், சொத்து, நிலம் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது. அதிகமான கற்பனை திறன் இருக்கிறதால ஆசிரியர் மாதிரியான துறை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய துணை வழி உறவுகள் மூலமாக நிறைய விஷயங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், தர்ம சங்கடங்கள் இதெல்லாமே ஆளாகிருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, எதை பற்றி நீங்கள் சிந்திக்காதீங்க. எவ்வளோ அசிங்க அவமானமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி தான். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எல்லாமே சிறப்பாமையும். செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாமையும். கூடவே குலதெய்வ வழிபாடும் அவசியம். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு இருக்கத்தான் செய்யும். எதையுமே எளிதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பாரம் கண்ணுக்கு தெரியாது. சம்பள விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைச்சுமை அதிகரிக்குதுன்னா உங்களுக்கு சம்பளமும் கூடி வரக்கூடிய யோகம் தான். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் நலத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. குறிப்பாக முதுகு வலி, உடலில் தேவையில்லாத அசதி இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டு வர பாருங்க. செய்கிற தொழிலில் இனி வருமானம் கூடிதான் வரும். தொழில் சாணத்தில் வலுப்பெற்று இருக்கக்கூடிய கிரகங்களால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாமே சிறப்பு தான்.
ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி பண வருமானமும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் கடன் படுறது வேண்டாம். கடன் நீங்கள் யாருக்கும் தர்றதும் வேண்டாம். திரும்ப வருங்கிறதுல எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாத நிலை. அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் கூட இனி எந்த தடையும் இல்லாமல் கல்வியில் ஒரு நல்ல வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய விஷயத்த கற்றுக்கிறதுல உங்களுக்கு இயல்பாகவே அதிக ஆர்வம் இருந்துட்டு வரீங்க. தொடர்ந்து இதே ஆர்வத்தோட கல்வியை பயின்றுவாங்க. எல்லா வகையிலும் சிறப்பு. செய்கிற வேலையில் இது வரைக்கும் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. சரியான வேலை அமைஞ்சிருக்காது. அப்படியே வேலை அமைஞ்சாலுமே சரியான வருமானம் இல்லாத சூழ்நிலை. நிறைய பேருக்கு வேலையே இல்லாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். இனி சரியான வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். போட்டித் தேர்வு மாதிரியான விஷயங்கள் வந்தால் அதை சிறப்பாக செயல்படுத்த பாருங்கள். வெற்றிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் உங்களை பற்றின தவறான கண்ணோட்டத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே மாறப்போகுது. புகழ் அந்தஸ்து எல்லாமே கூடி வரக்கூடிய காலம் இந்த 7 நாட்களுக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க போகுது. மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும். எதை செய்கிறோம் எதை விடனே தெரியாது இருந்துட்டு வந்த சூழ்நிலை இனி இருக்குது. அது எல்லாமே மாற்றிக்க பாருங்க. செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வேகமாக முயற்சியும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். பணப்புழக்கமும் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருக்குது. தேவையான விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் செலவு செய்ய பாருங்க. அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் செலவு செய்யுங்க. வீணான விரை செலவு எல்லாமே வேணாம். அடிக்கடி கொஞ்சம் அலைச்சல் இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும். பயணங்களும் கொஞ்சம் இருக்கிறதால எல்லா விஷயமும் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய பாருங்க. பேச்சுலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா நல்லது. தேவையான விஷயத்தை பற்றி பேச வேணாம். இதனால குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத சண்டை வரலாம். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்தில் நடக்க இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வீடு மன வண்டி வாகன வசதி இது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் மாதிரியான விஷயங்களில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்களுடைய காலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. வேலை இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஜீவன ஸ்தானத்தில் பிரச்சனை உண்டாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி, பணம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டில் அமைதி இல்லாத சூழ்நிலை, சொந்த பந்தங்களால் ஒரு பிணக்கான நிலை இது எல்லாமே இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சனிக்கிழமையான சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்கிறது நல்லது. முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கும் வடமாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் ஹோமம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா எல்லா வகையிலுமே சிறப்பு தான். குடும்ப விஷயத்திலுமே நீங்கள் உங்கள் துணையோட பேச்சை இந்த காலத்தில் கேட்கறது சிறப்பான விஷயம். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்கள் துணையோட ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. தொடர்ந்து சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால எடுக்கக்கூடிய எல்லா காரியமே வெற்றி கிடைக்கும். வேலை மாதிரியான விஷயத்தில் கூட கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க. தொடர்ந்து உங்கள் எண்ணத்தை கொஞ்சம் லேசாக எடுத்துக்க பாருங்க. அதிக டென்ஷனுங்கிறது உங்கள் உடல் நலத்தை தான் பாதிக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் விளையாட்டு மாதிரியான விஷயங்கள் ஆர்வம் காட்ட பாருங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. ஆடை அணிகலன்கள், நகைகள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாக கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். பண வரவு கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் தாராளமாக இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். போட்டி, பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து தெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கூடி வந்திருக்கிறதால எல்லா விஷயங்களும் சாதகமாக தான் இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல செய்திகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். தொழிலில் இருந்துட்டு வந்த எதிர்ப்பு எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதுவும் பெண்மணிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வகையில் ஆதாயம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். தட தாமதம் எல்லாமே நீங்க போகுது. ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். நண்பர்கள் உதவி இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால வரவுங்கிறது கூடிதான் வரும். இனி தொழில் சாணத்தில் சந்திரிக்கக்கூடிய சனி பகவானால எல்லா வகையில் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய காலம்தான். கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம தொழிலில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. இதனால அமோக வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். பட்டம், பதவி, புகழ் இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம். சுய தொழில் மாதிரியான விஷயங்கள் இந்த காலத்தில் தொடங்கலாம். மிகப்பெரிய வளர்ச்சி, உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் இந்த காலத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல நேரம் கூடி வரும்னு சொல்லலாம். புதுசாக வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பதவியில் கூட புது உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க. நிறைய தான தர்மங்கள் மாதிரியான விஷயங்களை இந்த காலத்தில் செஞ்சுட்டு வாங்க. சனி பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் அள்ளி தருவார். நன்றி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கவனம் செலுத்தினா இந்த விஷயத்தை உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியுங்கிறதையும் பார்த்தோம். மேலுமே தொடர்ந்து இந்த மாதிரியான பலனுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
மனதார சனீஸ்வர பகவானுக்கு போற்றுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நண்பர்களே.